தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது 40ற்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க. அதுல 6 குழந்தைகளும் அடக்கம். அன்று இரவோடு இரவாக விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து தப்பித்து சென்னை புறப்பட்டு சென்று விடுகிறார். பத்திரிகையாளர்கள் திருச்சியில வந்து விஜய் அவர்கள்ட்ட 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க சார் அப்படின்னு சொன்னப்ப அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் விஜய் தரப்புல கொடுக்கப்படல. கிட்டத்தட்ட 3 நாட்களாக வீட்டில் பதுங்கி இருந்த விஜய் ஒரு காணொளி ஒன்ன நேற்று வெளியிட்டிருந்தாரு. பரபரப்புக்கு உள்ளாயிருந்துச்சு அந்த காணொளி. மக்களோட அந்த காணொளி கனெக்ட்டே ஆகல. விஜய் என்ன கொஞ்சம் கூட முகத்துல ஒரு வருத்தமோ, அந்த 40 பேர் செத்ததுக்கான ஒரு 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 மனுஷனுக்கு இருக்கும்ல. நம்மளால 40 பேர் செத்துட்டான் அப்டின்னா ஒரு குற்ற உணர்ச்சி அப்டின்னு. எதுவுமே இல்லையே. ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சாதாரணமா அங்க வந்து ஸ்டாலினுக்கு சவால் விட்டுட்டு சினிமா டயலாக் பேசிக்கிட்டு இருக்காரு அப்டின்னு சொல்லி கடும் விமர்சனங்கள் இன்னும் அதிகமாயிருச்சு விஜய் அவர்கள் மேல. சரி, ஒரு பக்கம் விஜய் அவர்கள் மீது விமர்சனங்கள் போய்க்கிட்டு இருக்க சூழல்ல, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு மனரீதியாக பிரச்சனை இருக்கு. அவர் வந்து ஒரு நார்சிஸ்ட் பிஹேவியர் வந்து விஜய் கிட்ட தெரியுது. நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஷன் இருக்கு விஜய் கிட்ட அப்படிங்கிற தகவலும் சமூக ஊடகங்கள்ல நிறைய பேரால பேசப்பட்டு வருது. இந்த நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்சிசிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிஸார்டர். இத வந்து என்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மற்றவர்களை விட தானே உயர்ந்தவர் என்கிற மனநிலையில எப்பவுமே இந்த நபர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் இருத்தல் அப்படிங்கிறது இவங்களுடைய குணமாவே இருக்கும். தொறந்து பாராட்டு, அதாவது நம்ம வந்து எவனாவது ஒருத்தன் நம்மள பாராட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம போறோம் அப்படின்னா எவனாவது ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு கூட்டம் நம்மள கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற கொண்டாட்ட மனநிலையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்று சொல்லப்படுது. இதுல விமர்சனங்கள வந்து நம்ம அவர் மீது வைக்கிறோம் அப்படின்னா, அந்த விமர்சனத்தை ஏற்க அவங்களுடைய மனம் சிரமப்படும் போன்ற தன்மைகளை கொண்ட ஒரு நிலை தான் இந்த நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்லப்படுகிறது. வருங்கால முதல்வர் அண்ணன் நாராயணன், நாளைய முதல்வர் அண்ணன் நாராயணன், நாளைய முதல்வர் அண்ணன் நாராயணன், வருங்கால முதல்வர் அண்ணன் நாராயணன், வருங்கால முதல்வர் அண்ணன் நாராயணன். இந்த நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிஸார்டர் விஜய் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, விஜய் அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது லைட்ட ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த லைட்ட ஆஃப் பண்றது மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, லைட் ஆஃப் பண்ணிட்டா நான் தெரிய மாட்டேன்ல. நான் எவ்வளோ வேல்யூபிளான ஒருத்தன் தெரியுமா? என்ன பார்க்கறதுக்காக தான் நீ வந்து தவம் கிடக்குற. நான் லைட்ட ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிட்டா நான் உனக்கு தெரிய மாட்டேன். அப்ப நான் தெரியணும் அப்படின்னா லைட் எரியணும். அப்ப நான் எந்த அளவுக்கு ஒரு மிகச் சிறந்தவன், மேலானவன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. இது மட்டும் அல்ல. அவர் வந்து பிரச்சார வாகனத்துல போய்க்கிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவர சுற்றி தொண்டர்கள் படையாக வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்த பாத்தியா? அ எதிரனவில்ல இருக்கிறவன்லாம் காலி அப்படின்னு சொல்லி இப்படி கழுத்த அறுக்கிற மாரி இப்படி ஒரு செய்கை பண்றாரு. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கரூர்ல பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு இருக்காரு. அப்ப ஆதவ் அர்ஜுனா மேல ஏறி வந்து ஒரு 9 வயசு பெண் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பெண் குழந்தைய காணோம் அப்படிங்கிறப்ப, காவல்துறை அதிகாரிகள் எங்க இருக்கீங்க? கூட்டத்துல வந்த 9 வயது பெண் குழந்தைய காணோம். நீங்க கண்டுபிடிச்சு குடுக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்றவன் தான் உண்மையான தலைவன். ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா, நண்பா, நண்பீஸ் பெண் குழந்தைய காணுமா? 9 வயசு பெண் குழந்தை. பேரு அக்ஷிதா. யாராவது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு குடுத்துருங்க. எப்படி உன்னால அந்த இடத்துல ஒரு பெண் குழந்தைய காணோம் அப்படிங்கிறத எளிதில எடுத்துக்கிட்டு உன்னால கடந்து போக முடியுது? ஒரு நார்மலான மனநிலை இருக்கிறவனால 40 பேர் மரணத்த கடந்து போக முடியாது. அதுவும் குழந்தைகள் 6 பேரு செத்துருக்காங்க அப்படின்னா, அந்த குற்ற உணர்ச்சியே ஒருத்தன கொன்னுடும். இப்ப விஜய் இடத்துல வேற எவனாவது ஒருத்தன் இருந்திருந்தான் அப்படின்னா, இதற்கு நான் பொறுப்பேற்று
என்னால தான் இது நடந்துச்சு. என்னுடைய அரசியல் கட்சிய நான் கலைச்சிட்டு, நான் வந்து என் வேலைய பார்க்க போறேன். எனக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. தெரிஞ்சோ, தெரியாமலோ என்னுடைய என்னுடைய அலட்சியத்தால 40 உயிர் போயிருச்சு. அந்நியன் படத்துல அம்பி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த அம்பி வந்து அந்நியனா மாறி பல கொலைகள பண்ணியிருப்பாரு. கடைசில கோர்ட்ல வந்து அவர கொண்டு போய் நிறுத்திருவாங்க. அப்ப அவர் வந்து புலம்பி அழுவாரு. தெரிஞ்சோ, தெரியாமலோ என்னுடைய மூளையும், என்னுடைய உடம்பும் தான் இத்தன பேருடைய உயிர் போறதுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு யுவர் ஆனர். என்ன உள்ள புடிச்சு போட்டுருங்க, தூக்குல போட்டுருங்க. என்ன வெளியில விட்டீங்கன்னா, எனக்குள்ள இருக்க மிருகம் பல பேர கொன்னுடும் அப்படின்னு விக்ரம் அவர்கள் வந்து அப்படியே நடிச்சு வேற லெவல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா, அப்போ ஒரு 4 பேர கொன்னுட்டான். அதுவும் நம்மள அறியாம நமக்குள்ள இருந்த ஒரு மிருகம் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிருச்சுன்றப்பவே, என்ன கொன்னுடுங்கன்னு சொல்லி கதறி அழுவாரு விக்ரம். "உன்னால 40 உயிர் போயிருச்சேடா! எப்புட்றா உன்னால தொடர்ந்து அரசியல்ல பயணிக்க முடியும்?" அப்படின்னு நீ வாய் கூசாம சொல்ற வீடியோ போட்டு இன்னும் எத்தன பேர கொல்றதுக்குடா நீ திட்டம் போட்டிருக்க? அப்படிங்கிற கேள்வி தமிழ் மக்கள்ட்ட எழுந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு நீங்க வாக்களிக்கிறீங்க வருகிற 2026 தேர்தல்ல அப்படின்னா, அது உங்களுக்கு நீங்களே எழுதிக் கொடுக்கிற மரண சாசனம் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. திருப்பாச்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் அவர்கள் குடித்த பேட்டி ஒன்று சமூக ஊடகங்கள்ல வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அதுல விஜய் சொல்றாரு, "ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 5 நிமிஷம் லேட்டா போனா கூட என்னுடைய டிரைவர நான் திட்டுவேன். அங்க 7 மணிக்கு ஷாட் வைக்கிறாங்களோ, 8 மணிக்கு ஷாட் வைக்கிறாங்களோ, 6 மணிக்கு வா அப்படின்னா, நான் 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிருவேன் அப்படிங்கிறாரு. காலையில 6 மணிக்கு வாங்கன்னா, எனக்கு எனக்கு 6:05க்கு நான் போனா கூட என்னமோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி வந்து எனக்கு வந்து கத்துக் குடுத்துட்டாரு. உண்மையிலே ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா போனா கூட நான் என் டிரைவர போட்டு கத்துவேன். சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு. 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு போக தெரிஞ்ச உனக்கு, ஏன் நாமக்கல் பிரச்சாரத்துக்கு 8:45க்கு உன்னால போக முடியல? ஏன் 12:45 கரூர் பிரச்சாரத்துக்கு உன்னால டைமுக்கு போக முடியல? 7 மணிக்கு நீ ஆட்டிக்கிட்டு வர்ற. அப்ப திட்டம் போட்டு உனக்காக அங்க கூடியிருக்கக்கூடிய கூட்டம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிற ஒரு மேலாதிக்க சிந்தனை, அந்த நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிஸார்டர் தான் உன்னை இந்த மாதிரி செயல்பட வச்சிருக்கு. அப்போ 7 மணி வரைக்கும் உனக்காக கால் கடந்து காத்துக்கிட்டு இருக்க உன்னுடைய தொண்டன் பற்றியோ, இல்ல காணா போன 9 வயசு குழந்தை பற்றியோ, 40 பேர் செத்தத பற்றியோ உனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. அங்க டைரக்டர் திட்டுவான், புரொடியூசர் திட்டுவான், அங்க பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு போக தெரிஞ்ச உனக்கு, மக்களுக்காக போய் நிக்க தெரியலனா, நீ இவன டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கிறன்னு தான அர்த்தம். அது என்னமோ அவங்க 6 மணிக்கு போய் 7 மணிக்கு ஷாட் எடுத்தாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. 6 மணிக்கு சொன்னா 6 மணிக்கு நான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் வந்து ஷூட்டிங்கா இருக்கட்டும், ஏதாவது சொன்ன ஃபங்ஷனா இருக்கட்டும், சொன்ன டைம்க்கு போகணுன்றது எனக்கு வந்து ஒரு சரி, விஜய் தான் இந்த நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிஸார்டர் கொண்ட மனநிலையில இருக்காரு அப்படின்னு பார்த்தா, விஜயுடைய ரசிகர்கள் அதுக்கு மேல இருக்கிறானுங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், 4 பேரு மயக்கம் போட்டானுங்க. கோல்டு செயின் அறுந்து கீழ விழுந்துருச்சு. மெட்டி கழண்டு விழுந்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து பயங்கரமா நசுக்கிட்டானுங்க. செம்மையா இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ என்ன மாதிரியான உளவியல், என்ன மாதிரியான ஒரு சிந்தனைன்னு பாருங்க. செம்மையா இருந்துச்சு. என்ன அது வரைக்கும் போனீங்கன்னா செருப்பு திருவிழா ஃபுல்லா நசுக்கினதுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க. ஒரு கோல்டு செயின் அந்து விழுந்துருச்சு, மெட்டி விழுந்துருச்சு, 4 பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே ஏறி நின்னுட்டாங்க. இதெல்லாம் மாசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. இவ்வளோ கூட்டம் கூடி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறத இவனுங்க மைண்ட்ல தப்புன்னே எடுத்துக்கல. இவ்வளோ பேர் செத்ததுக்கு இவிங்களுடைய சமூக ஊடகங்கள்ல எப்படி பதிவு பண்ணிட்டு வரானுங்க தெரியுமா? ஒரு குழந்தை செத்தா இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம். ஆனா தளபதி வந்து ஒருத்தர் தான். ஒரே தளபதி தான். ஒரே சூரியன் தான். ஒரே சந்திரன் தான். அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிங்க சமூக ஊடகங்கள்ல கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம விஜய்க்கு முட்டு குடுத்து இவனுங்க பதிவு பண்ணிட்டு வரானுங்க. இவனுங்க தமிழ்நாட்டை பிடித்திருக்கக்கூடிய சாபக்கேடு. இவனுங்கள வருகிற 2026 தேர்தல்ல தக்க செருப்படி குடுத்து மக்கள் வந்து கூப்புக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொளிய நிறைவு செய்றேன். நாம் தமிழர் கட்சி உறவுகள் இந்த காணொளிய நெறைய தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிறானுங்களா, புரிஞ்சுக்கிறானுங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே